வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதாஸ் ஆல்ரவுண்ட் கிச்சன். வாங்க, இன்றைக்கி 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ஐட்டம் பண்ணலாம். இந்த டிஃபனை பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் அல்லது ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இன்றைக்கி நம்ம இதை வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறோம். அதனால் விரத நாட்களில் கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஏற்றது. வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சேமியா உப்புமா பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி மெல்லிசான சேமியா எடுத்திருக்கேன். இந்த சேமியா வறுக்கெல்லாம் தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே இது வெங்காயம் இல்லாமல் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் இதில் வேணும்னா வெங்காயமெல்லாம் சேர்த்துக்கலாம். முதல்ல காய்கறியெல்லாம் வெட்டி வச்சுக்கணும். நான் இப்போ ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 கேரட், ஒரு 5-6 பீன்ஸ், கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் அல்லது வாணலியை அடுப்பில் வச்சு சூடாக்கி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடைச்ச உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அது லைட்டாக வறுபட்டதுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வறுபட்டதும் நம்ம வெட்டி வச்சுருக்கிற காய்கறிகள், இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் அதில் சேர்த்துடணும். சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த இஞ்சி வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வதக்கலாம். இது லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதுனால நான் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்க்குறேன். நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா கோஸ், பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எந்த காய்கறி வேணுனாலும் சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்க்கணும். 1 கப்பு சேமியாவுக்கு 1.25 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். சேமியா நல்லா வெந்து வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி வைங்க. உங்களுக்கு சேமியா வெரையாக இருக்கணும் அப்படின்னா 1.25 கப்பு தண்ணி வச்சா போதும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃப்ளேவரும் காரமும் வேணுங்கிறதுக்காக ஒரே ஒரு மிளகா வத்தல் கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த மிளகா வத்தல் போடுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த சேமியாவை அதில் போட்டுக்கலாம். அதில் சேமியாவை போட்டு நல்லா கிளறி 5 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக வைக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். கடைசியாக பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லியை தூவி கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறு பிழிஞ்சு, இந்த எலுமிச்சம்பழ சாறு பிழியறது கூட ஆப்ஷனல் தான். கலந்தா சேமியா ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நீங்கள் பரிமாறலாம். கூட தேங்காய் சட்னியோ, புளி சட்னியோ இல்லை ஊறுகாவோ வச்சு பரிமாறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.